நம்ம இப்போ பயிற்சி பண்றதுக்கு முன்ன குரான்ல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்? குரானை பின்பற்றிய மற்றவங்க எப்படி இதை ஃபீல் பண்ணியிருக்காங்க? ரசூல்லா என்ன சொல்லியிருக்காங்க? ஞானிகள் என்ன சொல்லியிருக்காங்க? இப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டா அந்த தியானத்தை நம்ம நினைச்சோம் விடமாட்டோம், பிடிச்சிக்கிடுவோம் இல்லையா? இப்போ அதை பத்தி முதல்ல நம்ம பார்ப்போம், சரியா? இப்போ குரான்ல அல்லாஹ் சொல்றான், நிச்சயமா நான் உங்களுடன் இருக்கிறேன். 5வது அத்தியாயம் 12வது வசனத்துல சொல்றான். அல்லாஹ் யாரோட இருக்கான்? அப்ப நம்மோட இருக்கான். அப்ப நம்ம எங்க தேடணும்? நம்ம தான் தேடணும். பிரபஞ்சமெல்லாம் இருக்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்கு. சொன்னோம்ல, உற்றாரம் இல்லை, உறவாரம் இல்லை, உள்ள இருக்கு. அது மாதிரி உள்ள இருக்க விஷயத்தை தேடணும். அதுக்கான முயற்சி தான் இது. அடுத்தது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு உள்ளாகவும் இறைவனுடைய உங்களுக்கு உள்ளாகவும் இறைவன் அத்தாட்சிகள் உண்டு, நீங்கள் அதனை உற்று நோக்க மாட்டீர்களா? நீங்க கவனித்து பார்க்க மாட்டீங்களா? நல்லா கேட்கும். குரான்ல இருக்கு இந்த வசனம். எதுல இருக்கு? 51ல 21 நினைக்கிறேன். அப்படிதான் தெரியுது. 51 அத்தியாயம் 21 திருவசனத்துல அப்படி இருக்கு. என்ன சொல்றாங்கல்ல, உங்களுக்குள்ள என்னோட அட்டாச் இருக்கு. பிரபஞ்சம் எல்லாம் அட்டாச் இருக்குல்லப்பா. இரவு பகல் மாறுறதுல அட்டாச் இருக்கு, வறண்டு போனது இப்ப செழிப்பாறதுல அட்டாச் இருக்கு, செழித்தது வறண்டு போறதுல அட்டாச் இருக்கு, உயிர் உள்ளதை உயிரற்றதாக ஆக்குவேன், உயிரற்றதை உயிர் உள்ளதாக மாற்றுவேன். இப்படிலாம் எல்லாம் பேசுறான்ல. அப்ப அந்த அத்தாட்சிகள் எல்லாம் இருக்கிற மாதிரி உனக்குள்ள இருக்கப்பா. கால பின்னாங்க உனக்குள்ள இருக்க. அப்ப உனக்குள்ள இருக்க நமக்குள்ளதானே தேடணும். எங்க தேடணும்? சரி, அப்ப அல்லாஹ் நமக்குள்ளதான் தேட சொல்லிடலாம். அவுபக்கர் சித்தியோடு இருக்கும்போது, அந்த குகையில இருக்கும்போது அவனை வந்துட்டானோ, எதிரிகள் வந்தபோது சேலந்தி கூடுகள் இடிச்சு புறா எல்லாம் நமக்கு தெரியும். அப்போ அவுபக்கர் சித்தி பதறாங்க, ரசூல்லாவுக்கு நமக்கு பாதிப்பு வரப்போதே, கண்ணில் தண்ணியா. அப்போ ரசூல்லா சொன்ன வார்த்தை, பொன்னெழுத்துக்களால் குறிக்கப்பட வேண்டியது, வயிறு எழுத்துக்களால் வயிறு எழுத்துக்களால் பதிக்கப்பட வேண்டியது. ரசூல்லா அவ்வளவு பெரிய அந்த எதிரிகள் வந்த போற அல்லாஹ் மேல உள்ள தவக்கல் எவ்வளவு லா தகுசன் அபூபக்கர். ஆனா அந்த வாசத்தை மட்டும் அல்லாஹ் குரான்ல இறக்கிட்டான். அபூபக்கர் பேர் இல்ல, அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். லா தகுசன், பயப்படாதீங்க, இன்னல்லாக மான. பெருமானார் எவ்வளவு பெரிய ஒரு கண்ணியவான் நற்குணசாலர் பாருங்க. என்னோட இருக்கான்னு சொல்லலாம்ல. நான் நபி ரசூல், எனக்கு வகி வருது, என்னோட இருக்கான்னு சொல்லியிருக்கலாம்ல. சொன்னா அபூபக்கர் சித்தி சண்டையா போட போறாங்க. இப்போ எல்லோரோடு இருக்கிறாங்கிறத ரசூலா நமக்கு உணர்த்துறாங்க. என்னோட இருக்கான், அபூபக்கர் சித்தியோட இருக்கான், எல்லா மக்களோட எல்லாம் இதயத்தை சூழ்ந்திருக்கான்னு குரான்ல இன்னொரு வசனம் வருது. மனிதர்களோட இதயத்தை சூழ்ந்திருக்கிறான். லா தகுசன், லா தகுசன் இன்னல்லாஹ மான, நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். குரான் ஆயத்து. ஏன்னா அப்ப நம்ம எங்க தேடணும்? நம்ம கிட்ட தானே தேடணும். ஆனா நம்ம எங்க தேடுறோம்? கையில வெண்ணெய் வச்சுட்டு போய் நெய்ய தேடிக்கிட்டே இருக்கோம். சரியா? உருக்க தெரியணும், அது உருக்க சொல்லி தரணும். அல்லாஹ் நாடி உரிக்கிறோம். ஏன்னா சரி, அடுத்து சொல்றான். அதான் இப்ப சொன்னோம்ல, 8:24 சொல்றான், நிச்சயமாக அல்லாஹ் மனிதனுக்கு தான் சொல்றான். முஸ்லிமுக்கு, கிறிஸ்தவனுக்கு, யூதனுக்கு அப்படிலாம் சொல்லல. இன்சான் மனிதனுக்கு அவனுடைய இதயத்துக்கும் இடையையும் சூழ்ந்து இருக்கிறோம். பிரபஞ்சம் எல்லாம் இருக்கிறன்னா மனித இதயங்களை சூழ்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை வச்சுதான் ஈசா நபி சொன்னாங்க, கேளுங்கள் தரப்படும், கட்டுங்கள் திறக்கப்படும். எதையா சிந்திக்க கூடாது. இங்க சூழ்ந்திருக்க, இங்க கேட்டுக்கிட்டு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இதயத்தை சூழ்ந்து அவர் குரான் சொல்லுது இல்ல. அவங்களும் அதுதான் சொன்னாங்க. ஆனா அவங்க பரிபாசையில சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பொருள் வச்சுக்கிட்டாங்க. அதல்ல, இங்க கேளுங்க, எங்க உங்க இதயத்தை சூழ்ந்திருக்காம்ல, கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க, விடாதீங்க அப்படிங்கிறாரு. அப்ப ஒரு நாளைக்கு தந்துருவான். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். உங்க சுவாசத்தை கொண்டு இந்த இடத்தை தட்டுங்க, உங்க அறியாமை நீங்கிடும். கதவு படலம், கண்ணுல இருக்க படலம் நீங்கிடும். தட்டுற இடத்துல தட்டுனா துரத்தும். அப்ப விடாம தட்டுங்கிறாரு. இங்க கேளுங்க, இங்க தட்டுங்கன்னு அர்த்தம். புரியுதா? ஆனா அவங்க ஏதோ பதில் சொல்றாங்க, நமக்கு அது தெரியல. ஞான பாசையில இதுதான். வரி பாசையில கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். இங்க கேட்கணும். இங்கதான் அங்க பிரபஞ்சத்துல இருக்கிறது இங்க இருக்கு. நம்ம வெளியே கேட்க போறோம், உள்ளுக்குள்ள கேளுங்க. நம்மள்ட்டையும் கேட்கல. அது நம்மளை படைச்ச ரப்பு இங்க இருக்கான். அவனோட அணுக்கரம் இருக்க போய்தான் நம்ம இருக்கான் இல்லையா? இல்லைன்னா மூத்துலாங்க நமக்கு. அப்ப கேளுங்கள் தரப்படும். உங்களை நோக்கி, உங்க இதயத்தை நோக்கி கேளுங்கள். அதான் என் இதயாசனத்தில் இருப்பவனேன்னு தான் சொல்றாரு உமர் புலவர். இதயாசனத்தில் இருப்பவனே, தொடர் இன்பம் துன்பம் அற்றவனே. அவனுக்கு இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை. இன்பம் இல்லை, துன்பம் இல்லை, பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. இவனுக்கு உள்ள இருக்கவனுக்கு, நமக்கு இல்ல.
சரியா? தொடர் இன்ப துன்பம் மற்றவனை பிறந்த பல்லுயிரின் மனத்தளவில் உறைந்து, இதான் சூப்பர். பிறந்த பல்லுயிர் எல்லா இந்த உயிரா இருந்தாலும் அது மனது உள்ள இறைவனுக்கு ஒரு தொடர்பு இருக்கு. அதனாலதான் அவன் எல்லாம் தெரிஞ்சுக்கிறான். மனசுக்கு ஏதாவது ரூபம் இருக்கா? இல்லையே. மனசுக்கு ரூபம் இருக்கா? மனசை நீங்க காட்ட முடியுமா? அது ரூபம் இல்ல. அப்போ அல்லாஹ் தஆலா அந்த ரூபம் இல்லாத இடத்துல ஒரு தொடர்பு வச்சிருக்கான். அவனுக்கு ரூபம் இல்லை. அங்கெங்கனாதபடி எங்கும் நிறைந்தவன் இறைவன். அப்போ அவன் மனசோட ஒரு தொடர்பு வச்சிருக்கான். எப்படி வச்சிருக்கான்? மனத்தளவு உறைந்து பிறப்பு இறப்பு. அவனுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது. இந்த கூட்டுக்கு தான் பிறப்பு இறப்பு. இந்த கூட்டுக்கு நம்ம இந்த உடம்புக்கு தான் பிறப்பு இறப்பு. மறந்தவர் அவனை மறந்துடாதப்பா, உங்களோட தான் இருக்கான், பெரடி நரம்போட சமீபமா இருக்கான்பா, அவனை மறந்துடாத அப்படி சொல்றாரு. உமர் புலவரை நம்ம கேலி பண்றோம், என்னமா எழுதி வச்சிருக்காரு போயிட்டாரு. அவரு அவ்வளவு 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 அனுபவத்தை சொல்லியிருக்காரு பாட்டுல. அனுபவத்தை பாட்டுல சொல்லி என்ன சொல்றாரு? பிறப்பிறப்பு இந்த இதுல அவனுக்கு பிறப்பிறப்பு இல்ல, மறந்தவர். நீ அவனை மறந்துட்டா அவன் உன்ன மறந்துடுவான். போ, குரான்ல ஆயத்து இருக்கு. அன்னைக்கு நீ என்ன மறந்துட்டலப்பா, இருக்கா இல்லையா? நான் இன்னைக்கு உண்மை மறந்தோம் அப்படி ஒரு ஆயத்து இருக்கு. அதான் துணியால இருக்கும்போது அவனை விட்டுறக்கூடாது, பிடிச்சுக்கிடணும், சிக்குன்னு அப்படியே பிடிச்சுக்கிடணும். அப்போ அந்த மறந்தவர் சொர்க்கப்பதி இறைவனை நீங்க அறிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு சொர்க்கம் தான். அறியாத வரைக்கும் அந்த உலகம் நரகம் தான். உங்களுக்கு நரகத்திலையும் சொர்க்கத்திலையும் விழுந்து விழுந்துதான் இந்திக்கணும். அவனை அறிஞ்சிட்டா உங்களுக்கு துன்பம் வந்தாலும் துன்பம் தெரியாது, இன்பம் வந்தாலும் இன்பமா தெரியாது. சமநிலையில் இருப்பீங்க, இன்ப ஆனந்த மயத்தில் இருப்பீர்கள். இதை விட நான் எப்படி சொல்றது? துறந்த ஞானம் இவ்வளவுதான் சொல்ல முடியும். அதான் சொல்றாரு, மறந்தவர் இந்த உலகத்திலே சொர்க்கப்பதியும் மறந்துட்டான். சொர்க்கப்பதியும் மறந்து மண்ணில் மதி மறந்தவரே இருக்கிறான். அவன் பெரிய அழிவாரா இருக்கான். அல்லாஹ் தெரியல, அவன் பைத்தியக்காரங்கிறாரு. என்ன சொல்றாரு? மண்ணில் மதி மறந்த உமர் புலவர். எட்டயபுரம் தந்த பெரிய ஒரு தமிழ், அவர் அவ்வளோ தமிழ்ல ஒரு கெட்டிக்காரர். நம்ம தான் அவரை மதிக்கல. அவரை பத்தி அவர் பாடல்லாம், அவர் எழுதியிருக்க பாடல்லாம் பார்த்துட்டு மற்ற தமிழ் அறிந்த அறிஞர்கள் அவரை ரொம்ப பாராட்டுறாங்க. பாராட்டம். அந்த மாதிரி வார்த்தைகள் யாருக்கு வரும்? ஞானம் உள்ளவங்களுக்கு தான் வரும். திருவினும் திருவாய், ஒளிவினும் ஒளிவாய், பொருளினும் பொருளாய், பூதல துறைந்த பல்லுயிர்னு அவர் ஆரம்பிக்காரு. இப்போ இந்த தமிழ்ல என்னன்னா, நான் ஒரு வார்த்தை எழுதிட்டா அதுக்கப்புறம் நீங்க ஒரு வார்த்தை எழுத முடியாத மாதிரி நான் எழுதணும். நான் அதுக்கப்புறம் யாரும் எழுத முடியாது. திருவினும் திருவாய், உயர்ந்ததிலும் உயர்ந்தது, அதுக்கு மேல ஒரு வார்த்தையை நீங்க போட முடியாது. அதுக்கு மேல அடுத்த திரு போட்டா அவருக்கு பவர் இல்லை. புரியுதா? ஒரு இலக்கத்துக்கு இந்த பக்கம் எத்தனை செய்யப்பட போட்டாலும் அதுக்கு கிடையாது, இல்லை, அதுக்கு பவர் கிடையாது. திருவினும் திருவாய், மிகப்பெரிய கண்ணியத்துக்கும் மிகப்பெரிய ஆற்றல் வல்லமை எல்லாம் அவனோட திருன்னா அவனுடைய புகழ் கீர்த்தி. திருவினும் திரு, கீர்த்திக்கெல்லாம் கீர்த்தி உடையவன், புகழுக்கெல்லாம் புகழ் உடையவன். அதுக்கு மேல நீங்க ஒரு வார்த்தையை சேர்க்க முடியுமா? அப்ப எவ்வளவு பெரிய புலமே அல்லாஹ் அவர் கொடுத்திருக்கான். பொருளினும் பொருளாய், ஒரு பொருள் உண்டாகணும்னா அல்லாஹ் இல்லாம உண்டாக முடியாது. அதான் சொன்னேன், எனர்ஜி மெட்டீரியல் மேட்டர்ல இருந்து எனர்ஜின்னு சொன்னோம்ல. அப்போ இறைவன் அந்த பொருளினும் பொருளாய், அதுக்கு மேல வேற பொருளே இல்லை. அல்லாஹ் படைப்பை விட சிறந்த பொறுப்பு மனிதனை விட வேற படைப்பு இல்லை, இல்லையா? மனிதனை விட பெரிய அவன் தான் பூரணம். படைப்புகளின் பூரணம் தான் மனிதன். யாரு? படைப்புகளின் பூரணம். அது நம்ம தெரியாம இருக்கோம். நம்ம எல்லாம் மனுஷனாக்குனா பாருங்க, அது ஒன்றுக்கும் நன்றி செலுத்த முடியாதுங்க. அதுக்கப்புறம் ரசூலோட உம்மத்தாக்குனா பாருங்க, அதப்பா சொல்றாரு, பாதங்கள் மேலும் சிரம் கீழுமாய் 10,100,000 ஆண்டு ஓதி தவம் செய்தாலும் போதாதாம், அன்று அவன் உகந்ததற்கே. ஆதம் பெரும் மக்களில் எல்லவர்களும் எம்மை அன்பு கொண்டே, வேத நபி உம்மத்தாக்கி அந்த வெகுநன்றிக்கு, வேத இரசூல் நபி உம்மத்தாக்கி அந்த வெகுநன்றிக்கு, ரசூலோட உம்மத்தை தாயில பிறக்க வச்ச பத்தியா அந்த வெகுநன்றிக்கு பாதம் மேல தலைகளை நிக்கிறது. தலைகளை அந்த காலத்து தமிழர்களோட வணக்கத்துல தலைகளை நிக்கிறது பெரிய கஷ்டமான வணக்கம். காலை தொங்க போட்டு கிடப்பாங்க. ஆமா, காலை மரத்துல தொங்க போட்டு தலைகளை, அது ஒரு யோகா. அதுல திக்கர் செய்வாங்க, இறைவனை தியானம் பண்ணுவாங்க. அப்படி நீ 100,000 வருஷம் இல்ல, கோடான ஒரு வருஷம் செஞ்சாலும் அதுக்கு ஈடா இல்லப்பா அப்படிங்கிறாரு. இப்ப எவ்வளவு ஒரு மனுஷனா பிறந்தது சிறப்பு, அதுல முகமது நபி உம்மத்தா பிறந்தது பெரிய சிறப்புங்கிறாரு. பேரப்பா தக்கலையில் வாழும் தவஞானி, விஞ்ஞான சீலர், சூஃபி சித்தர், ஞானமா மேதை பெருமுதப்பா சொல்றாங்க. சரியா? அதனால நம்ம என்ன செய்யணும்? எல்லாமே நமக்குள்ள இருக்கத நம்ம தெரிஞ்சுக்கணும்.
அதான் நான் சொன்ன ஏற்கனவே, நான் பிரடின் நரம்பை விட சமீபமாக இருக்கு, உயிரை விட சில குட்டத்துல இருக்கேன்னு அர்த்தம். பிரடி விடனா என்ன அர்த்தம்? உயிர் முடிச்சுங்க தானே இருக்கு. எங்க இருக்கு? ஒரு அடி இங்க அடித்தா உயிர் போயிடும் டப்புன்னு. அது ஒரு பெரிய அருமத்தில், அது முக்கியமான. தலையில அடிக்கக்கூடாது, பிறகுல அடிக்கக்கூடாது. அப்போ உயிரை விட அவன் நெருக்கமா இருக்கான்னு சொல்றாங்க. குரான் சொல்லுது, என்ன சொல்லுது? 50வது அத்தியாயம் 16வது வசனத்துல சொல்லுது, நான் மனிதனின் பிறடி நரம்பை விடம் அவனுக்கு மிகவும் சமீபமாக இருக்கிறோம். அப்போ அல்லாஹ் எங்க தேடணும்? எங்க தேடணும்? நம்ம அவனை தேடி இங்க அடைஞ்சிட்டோம்னா பிரபஞ்சத்துல அவனோட அத்தாட்சி பூரா அவனுக்கு விளங்கிடும். இதான் ஷார்ட். இங்க தெரிஞ்சுக்கிட்டா அங்க பூரா தெரிஞ்சிடலாம். அப்ப ஞானிகள் இங்க தெரிஞ்சுட்டு தான் எல்லாத்தையும் தெரிஞ்சு சொல்றாங்க. நமக்கு இங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, அப்போ எல்லாமே நல்லா விளக்கி கொடுக்குறான். புரியுதா? அப்ப அதுதான் அங்க விஷயம். அது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்பாவே சொல்றாரு, கருவுக்குள்ளே கருவான கருவை அறியாமல் உலகம் எல்லாம் கருத்தறியாமல் போகுதே அல்லாஹ்வே. வீரப்பா சொல்றாரு விஷ்ணு புறத்துல. என்ன சொல்றாரு? கருவுக்குள்ளே கரு. நம்ம கருவுக்குள்ள கருவா இருக்குது யாரு? ரப்பு. கருவுக்குள்ள கருவா ஆத்மாவா இருக்குது யாரு? ரப்பு. கருவை அறியாமல் உலகம் எல்லாம் கருத்தம், எல்லாமே உலகம் உலகம் அலையறாப்போ உன்னை பத்தி யாரும் சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. கை செய்யப்படுறது பிறப்பா. ஏன்னா கருவோடு நினைவும் ஒன்றாய் இருப்பது அறியாமல் ஹபீபு குலம் கலக்கத்துக்குள்ளாகுதே அல்லாஹ்வே. இது நம்மள சொல்றாரு. முதல்ல உலகத்தையே சொல்லவங்க நம்மளோட நினைவோடு அல்லாஹ்வுடைய தொடர்பு இருக்குன்னு நம்ம சொன்னோம்ல. நம்ம நினைவு மனத்தளவில் உறைந்துங்கம்ல. இது அறியாம இருக்காங்களே. அப்ப அறிஞ்சிட்டா அவன் தப்பு பண்ணுவானா? மனசுக்குள்ள மனசோட அல்லாஹ்வோட தொடர்பு இருக்குன்னு அறிஞ்சிட்டா அவன் தப்பு பண்ணுவானா? அத சொல்றாரு, கருவோடு நினைவும் ஒன்றாய். நம்ம கருவுனா இறைவனோட அமைப்போட நினைவும், நம்முடைய நினைவும் இறைவனுடைய அந்த ஒரு தொடர்பும், கருவாக இருக்கக்கூடிய இறைவனுடைய தொடர்பும் ஒன்றாக இருக்குது, பின்னி பிணைஞ்சிருக்கு. நம்ம நினைவோட அல்லாஹ்வுடைய இது பின்னி பிணைஞ்சிருக்கு, பிரிக்க முடியாம இருக்கு. அவனை விட்டு நீங்க தப்பவே முடியாது, எங்க போனாலும் தப்ப முடியாது. சரியா? தப்ப முடியாது. இருப்பது அறியாமல் ஹபீபு குலம் கலக்கத்துக்குள்ளாது. அங்க இங்க தேடி கண்டதெல்லாம் செஞ்சு இதுவா அதுவான்னு சண்டை பிடிச்சி 1400 வருஷம் ஆகிட்டு இன்னும் எந்த சரியத்தை எப்படி செய்யணும் சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்களே. இதை விட இழிவு வேணுமா இந்த சமுதாயத்துக்கு? இன்னைக்கு நேற்று வந்த மார்க்கமா சண்டை பிடிக்கிறதுக்கு? நேற்று வந்த மார்க்கமா இதுவா அதுவா, அந்த பெருநாளா அந்த பெருநாளான்னு சொல்றதுக்கு இதாங்க டைமு? 1400 வருஷம் பூர்ணம் அடைஞ்ச ஒரு மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம். இந்த சண்டைக்கு இடமே இல்லைங்க. சண்டைக்கு இடமே இல்லை, சச்சரவுக்கு இடமே இல்லை. அவ்வளவு பூரணமான மார்க்கம், அவ்வளவு கெட்டியான மார்க்கம். ஆனா ஷைத்தான் உள்ள பூந்து நம்ம ஆட்களே பல வேற மனசை கிளப்பி, ஏன்னா இன்னைக்கும் அத்தையாக்கள் இப்படி செய்யலாமா, தலையில தொப்பி இதாங்க வேலை. நீ அல்லாஹ் எப்படி அறிவுன்னு சொல்லு. அல்லாஹ் சொல்றான்ல இதயத்துல எப்படின்னு சொல்லுங்க, அதை சொல்லி கொடுங்க, மக்களுக்கு வழிகாட்டுங்க. மக்களை குழப்பத்துல போடக்கூடாது. அல்லாஹ் சொல்றான் குழப்பங்கிறது கொலையை விட மோசமானது. குரான் ஆயத்து இருக்கா இல்லையாப்பா? பீர் முகமது பாபா இருக்கா? கொலையை விட மேனாது. அப்ப சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அடிச்ச குழப்பத்தை போடக்கூடாது. அவங்க ஆயுதம் தெரிஞ்சு